ஆக்டர், அதாவது ஒரு நடிகர் டைரக்டரா மாறி பேபி, அதாவது ஓஹோ எந்த பேபின்னு எடுத்திருக்கிறாரு. கண்டிப்பா, ஏன்னா இளைய தலைமுறையும் அக்கா சுகந்தி அக்கா வாழ வைக்கணும். அந்த இதில் வந்தேன். என்னோட தலையோட வெறித்தனமான ஃபேன் வந்து ஒரு கிருஷ்ணகுமார் டைரக்டரா மாறி எடுத்திருக்காரு. படம் அருமையா இருக்குது. அதாவது பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்கள்ட்ட சண்டை பண்ணி வயலண்ட் பண்ணா அந்த குழந்தை வந்து ஃபியூச்சர்ல தன்னோட பொண்டாட்டி இந்த மாதிரி இருப்பாங்களே அப்படின்றத வந்து அது மைண்டு பண்ணி அது ஒரு சினிமா கதையா எடுத்து ஒரு படத்துக்கு ஒரு நடிகருக்கு சொல்ல போற கதை தான். கதை சிம்பிள் கதையா இருந்தாலும் 2K கிட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் என்ன கொடுக்க கூடாதுன்றத அவ்வளவு அழகா வந்து இந்த ஆஹா எந்த பேபியில சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பா இன்னைக்கு அதான் ஓஹோ சரி ஆஹானே சொல்லிக்கலாம்டா. ஆகானாலும் ஓகோனாலும் ஒண்ணுதான்டா சுகந்தி அக்கா சொன்னா. ஓகேவா? அது மாதிரி ஓஹோன்னு அந்த கிருஷ்ணகுமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணகுமார. ஏன்னா நான் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு 1000 வட்டம் பார்த்துருப்பேன். அதுல ஒரு விசுவாசமா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி அவரோட படத்தை விசுவாசமா பண்ணியிருக்காரு. தலையோட ஆசீர்வாதமும் அந்த பரமசிவனோட ஆசீர்வாதமும் இந்த பாரு கிரிவலம் முடிச்சுட்டு வந்து இது கிருஷ்ணகுமாருக்கு அர்ப்பணமான ஓஹோ எந்த பேபி சூப்பரா இருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு ஹீரோ. அந்த ஹீரோயினும் நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருந்தது சொல்லணும்னா யதார்த்தமா வந்தோம். உண்மை அழகா இருந்தது. ஸ்ரீராமோட பாட்டு நல்லா இருந்தது. அந்த காதல்ல தான் எல்லாருமே கடந்து வருவோம். அந்த வயசுல பள்ளி பருவம் இந்த 3 போர்ஷனை எடுத்து இன்ட்ரோல் பிளாக்ஸ்ல முடிச்சிடுறாங்க. என்னடா இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறாங்க அடுத்ததுன்னு பார்த்தா இந்த அளவுக்கு பண்ணுவாங்க நினச்சி பார்க்கல. கிளைமேக்ஸ்லாம் பயங்கர ட்விஸ்டாக இருந்தது. படம் எனி டைம் வாட்சபிள் மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. படம் சூப்பராக பண்ணியிருக்காரு. அந்த ருத்ரான்னு சொல்லிட்டு விஷ்ணு விஷாலோட தம்பி எதிர்பார்க்கல இவ்வளோ அழகாக படம் பண்ணுவாங்கன்ட்டு. ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதுதான் இந்த மியூசிக் டைரக்டர் வந்து பேர் வாயில நுழைய மாட்டுது. ஆனால் இவர் ஏற்கனவே டாடா கிஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. ரொம்ப அழகான பேக்ரவுண்ட் ஸ்கோரு, ஒளிப்பதிவுலாம் ரொம்ப அழகாக பயமாக இருந்தது. என்னடா லவ் பர்சனை காட்டுறப்ப அவ்வளோ பெரிய மலையில் வச்சுருக்காங்களே, அதுவும் சண்டை போடுற சீனு, ஏன்னா கீழே கொஞ்சம் செத்துருவாங்களோன்ற அந்த ஒரு பதட்டத்தை ஏற்படுத்திச்சு. ரொம்ப நேர்த்தியாக பார்த்து பண்ணியிருக்காங்க. விஷ்ணு விஷால் தன்னோட பெரிய பிரம்மாண்டத்தையும் மிஷ்கின் தன்னோட பிரம்மாண்டத்தையும் விட்டு இறங்கி நடிச்சிருக்கிறது ஒரு பையனுக்காக ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயமா பார்க்குறேன். இந்த படம் வந்து எல்லா காதல் இருக்கிற இதயம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் வந்து இதுவாகும், கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். மனசாட்சியா இல்லாம பொய் சொல்றவனுக்கு தான் கனெக்ட் ஆகாது. மனசாட்சிக்கிற எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும். ரேட்டிங்லாம் ஒன்றும் தேவையில்ல. சந்தோஷமா எல்லா காலேஜ் பசங்க ஸ்கூல் பசங்க லவ் ஃபெயிலியர் ஆனவன் முக்கியமாக சொல்லணும்னா 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தாங்கன்னா மாத்திரையே தேவைப்படாது. அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. காமெடி ஆமாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப அருமையான படம். கப்புள்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த படம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி ப்ளஸ் ரொமான்ஸ் வந்து சூப்பராக வந்து பிளெண்ட் பண்ணியிருக்காங்க. நல்லா எல்லாமே வந்து டச் பண்ணியிருக்கோம். காமெடி இருக்கும் உங்களுக்கு படத்தில் ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஏன்னா ருத்ரா இந்த படத்தில் வந்து டெபியூவாக வராரு. பட் நீங்கள் போய் இந்த படத்தில் வந்து பார்க்கும்போது இந்த தெலுங்கு படத்தில் ஹீரோ வந்து பார்ப்பீங்கல்ல, அவங்களாம் பார்த்து எப்படி ஒரு நல்ல ஃபீல் இருக்குமோ, நீங்கள் என்னதான் திடீர்னு போய் ஒரு தெலுங்கு படம் பார்த்தாலும் அந்த ஹீரோ வந்து சூப்பராக டெலிவரி பண்ணியிருப்பேன். அந்த மாதிரி இங்கே வந்து ஹீரோ வந்து டெபியூன்ற மாதிரி எனக்கு எங்கேயும் ஃபீல் ஆகலை. ஹீரோயின் 3 ஹீரோயின்ஸ் வந்து வராங்க. அவங்களும் அவங்க கேரக்டர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. மிஷ்கின் சாரை நம்ம எப்பயுமே வந்து ஒரு வைப் மெட்டீரியலில் பார்ப்போம்ல, இங்கே கொஞ்சம் காமாக கம்போஸ்டாக ஒரு இது கேரக்டர் வந்து காமிக்கிறாங்க. பட் அவருமே வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுறாரு. ஸோ அது வந்து ஒரு தியேட்ரிக்கல் வைப் மாதிரி இருக்குது. ஸோ ஒரு அருமையான படம். விஷ்ணு விஷால் சார் படத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் வந்து ப்ளே பண்ணுறாரு. விஷ்ணு விஷால் சாரோடைய ரோல் எப்படி இருக்கும்னா, படத்தில் ஹீரோட கதை இருக்கும்ல, அந்த ஹீரோட கதைக்கு ஒரு திருப்பு முனை. ஸோ அவர் தான் வந்து ஹீரோ வந்து எதனால் நீ போய் திருப்பி ஹீரோயினை பார்க்கணுன்ற மாதிரி வந்து சொல்லுவார். ஸோ கடைசி வரையும் ஒரு சின்ன பிரச்சனை, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பிரச்சனை. கடைசியாக ஹீரோயின்ட்ட பேசுவாரா பழகுவாரா, திருப்பி அவங்க ஒன்றும் சேருவாங்களா அப்படின்றது தான் விறுவிறுப்பாக எடுத்துகிட்டு வந்து வச்சிருக்காங்க. டேரக்டர் நல்ல ரைட்டிங் இருக்குது, நல்ல ஸ்க்ரீன் பிளே இருக்குது. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல என்டர்டெய்னர். நிறைய பேர் 2K கிட்ஸ்கான படம்ங்கறாங்க. அப்ப ஆமா 90s கிட்ஸ் ஃபேமிலிலாம் வந்து இல்ல, நீங்க ஃபேமிலியோடயும் வந்து பார்க்கலாம், நார்மலா வந்து பார்க்கலாம். பட் இந்த படம் முழுக்க வந்து கப்பிள்ஸ் பிளஸ் காலேஜ் பசங்களுக்காக இந்த ஜெனரேஷனுக்காக எடுத்த படம் ஃபோக்கஸ் பண்ணி. பட் எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. இல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. புது ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ இட் வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபீல் குட் மூவி. எல்லா எக்ஸும் எல்லா பிரிஞ்சு போன லவ்வர்ஸ் தான் சேர்ந்துருவாங்க இந்த படம் பார்த்தா. ஃபேமிலியும் பார்க்கலாம், எல்லாருமே யங்ஸ்டர்ஸை பார்க்குறேன். எல்லாம் நல்லா இருக்கு. ஈகோ இருக்கக்கூடாது, கோவம் இருக்கக்கூடாது.
நம்ம எக்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்துறாங்கன்ற மாதிரி கான்செப்ட்ல சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி எனக்கு ஒன்றும் இல்லை, பட் அவங்க ஈகோ விட்டுட்டு அவங்க வந்து பண்றாங்களா, அதுல அந்த மாதிரி எல்லாரும் வந்தாங்கன்னா okay. பாட்டி மியூசிக்லாம் எப்படி பண்ணிருக்காங்க? நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஆல் எல்லா ஃபேமிலியா பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் பார்க்கலாம், எல்லாமே நல்லா இருக்கு.